ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து சிக்கன் தொக்கு நான் ரொம்ப நாளாக இந்த மாதிரி செய்யணும்னு பார்த்து வச்சுருந்தேன். சரி, செய்யும் போது அதை அப்படியே உங்கள் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. ஈஸியாக தான் இருக்கும், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் வந்து ஈரல் சேர்த்து தான் வாங்கினேன். ஈரலோடு சேர்த்து, ஈரல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ஈரல் சேர்த்து வாங்கியிருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் அதோடையே குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் இருந்தது வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது அளவு வந்து நம்ம மெஷர்மெண்ட் தான், இது ரெண்டுமே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள் போடுங்க. நான் ஆல்ரெடி வந்து சிக்கனையும் மஞ்சத்தூளில் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு இதிலே வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணணும். நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். கரம் மசாலாவும் போட்டு, அப்புறம் கொஞ்சம் தயிர் வந்து நான் அதிகமாக போடலை, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன்னா தயிர் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க 1/4 கப் தயிர் சொன்னாங்க, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து நல்லா 1/2 மணி நேரத்துக்கு வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும், ஊற வச்சிடணும். ஆனால் நான் ஒரு 1 மணி நேரத்துக்கு வச்சுருக்கேன். அதிகமாக ஊறினா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கடாயில் வந்து எண்ணெய் சூடானோடனே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு, 2 வெங்காயம், முழு வெங்காயம் வந்து நான் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணால் கட் பண்ணிக்கலாம். ஸோ போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் அதிலே வந்து நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து இதை வந்து வேக வைங்க. சிம்லேயே வச்சுட்டு, ஃபுல்லாக வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்போ வந்து அதில் வந்து தண்ணி விட்டுருக்கும், அந்த சிக்கன்லேருந்து தண்ணி விட்டுருக்கும் நிறையவே. ஸோ அப்போ நல்லா வெந்திருக்கும். ஸோ சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வச்சா வந்து ரொம்ப தீஞ்சிரும் அடியில். ஸோ அது வந்து திரும்பவும் கிளறினதுக்கப்புறம் இதிலே வந்து நான் 2 வெங்காயத்துக்கு 2 தக்காளி வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். 2 தக்காளி இது மேலே போட்டுட்டு திரும்பி வந்து கிளறிட்டு திரும்பவும் 10 நிமிஷம் வந்து வேக வைக்கணும். இந்த தக்காளியோட ஜூஸ் வந்து அப்படியே சிக்கனில் இறங்கும். ஸோ இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கேன், நான் அது வீடியோவில் எடுக்கலை. நீங்கள் வந்து மேரினேட் பண்ணும்போதும் உப்பு போட்டுக்கோங்க. நான் அகைன் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப வந்து தண்ணி தேவைப்படாததுனால நான் தொக்கு மாதிரி பண்ணல, இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதிலே வந்து பெப்பர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்தால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன். கிரேவியாக வேணும்னா இதிலே நீங்கள் நிறைய தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிரேவியாக கொதிக்க வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் திரும்பவும் நான் குக் பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்து தொக்கு ரேஞ்சுக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. மசாலாவும் நல்லா கறியில் இறங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் தொக்கு நான் வந்து நினச்ச மாதிரியே வந்துருச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபியை வந்து செஞ்சு வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.